அனைவருக்கும் வணக்கம். நாம் யோக வாசிஷ்டம் என்கிற பகவான் ஸ்ரீராமருக்கு வசிஷ்ட மகாமுனிவர் அருளி செய்த ஞான உபதேச தொகுப்பை பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த பதிவிலே மனோநாசம் என்பது அடைந்ததற்கான அறிகுறி என்ன என்று பகவான் ஸ்ரீராமர் கேட்டிருந்த கேள்விக்கு, எவன் ஒருவன் நான் என்கிற உணர்வற்று இருக்கிறானோ அவன் மனோநாசம் செய்தவன் என்று அருளியிருந்தார். நாம் இந்த உலக வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும் அகங்காரம் அற்றவர்களாக, புலன்கள் சார்ந்த மனத்தின் போக்கை தடுத்து நிறுத்தியவர்களாக நம்மை உயர்த்தி கொண்டு விட்டால் நிச்சயமாக நாம் மனோநாசம் செய்தவர்கள் என்று ஆவோம். மனோநாசம் என்பது மனம் அழிந்து விடுவதல்ல, மனதின் சலித்து கொண்டிருக்கும் நிலை மாறி மனதின் ஒடுக்கம் என்பது ஏற்படுவதுதான் என்கிற உயர்ந்த கருத்துக்கள் கடந்த பதிவிலே நாம் வாசித்த விளக்கத்தின் மூலமாக தெரிந்து கொள்ள முடிந்தது. இன்றும் மேலதிக விளக்கங்களை தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். நாசம் அடைந்தது என்று சொல்லப்பட்ட ஜீவன் முக்தனின் மனம் எப்போதும் எல்லாவற்றிலும் சமநோக்கு உடையதாக இருக்கும். குணவேற்றுமைகளால் பாதிக்கப்படாமல் சர்வதா குளிர்ச்சியடைந்ததாக இருக்கும். இதுவே சொரூப மனநாசம் என்பது. சொரூபம் அற்ற மனோநாசமானது விதேகமுக்தி ஸ்திதியில் ஏற்படுவது. இந்த ஸ்திதியை குணம் உடையது என்றோ அல்லது குணம் அற்றதென்றோ, தேஜஸ் என்றோ அல்லது தமஸ் என்றோ, சத்தாகவோ அல்லது அசத்தாகவோ எவ்விதமும் கருதப்பட முடியாதபடியாக, ஆனால் பரமசூற்றுமாய் எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கிக் கொள்ளும்படியான மகத்தான சத்தியமாக கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். அதாவது மனம் புறத்திலே சலித்திருக்கும் நிலை மாறி மனம் ஒடுங்கியிருந்தாலே மனோநாசம் அடைந்ததாக கொள்ளப்பட வேண்டும். அதே வேளையிலே மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்கிற இந்த நான்கும் ஒன்றோடு ஒன்று இணைந்து விட்டால் அப்போது ஜீவசக்தியாய வாயு என்கிற நிலையே மாறி அமையும். அப்போது முழுவதுமாக மனம் அழிந்து விட்டது என்கிற நிலை ஏற்படச் செய்யும். இதை அனுபவத்தின் மூலமாகவே ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள முடியும். இதற்கு நாம் செய்ய வேண்டியது, புலன்கள் வழியாக நமக்கு ஏற்படக்கூடிய ஆசாபாசங்களை துறந்து மனதோடு பேசி நேர்வழி நடக்க பழகுவதுதான் என்பது கருத்து. பகவான் ஸ்ரீராமர் மேலும் கேட்கிறார், இந்த பரம ஆகாச கோஷத்தில் பிரம்மாண்டமானதும் திடமானதுமான பிரபஞ்சமும் அதனுள் அடங்கிய சகல வஸ்துக்கள், தாவர ஜங்கம பிராணிகள், மனிதர், அசுரர், தேவர் எல்லாம் எதை காரணமாக கொண்டு உற்பத்தியாகின? அந்த பீஜத்திற்கு எது காரணம்? இவைகளை பற்றி எனக்கு விவரமாய் சொல்லும்படி வேண்டுக் கொள்ளுகிறேன். ஞானம் அடைவதற்கு சாரமாய் இருப்பதை சொல்லவும் என்று கேட்கிறார். மிக மிக நுணுக்கமான ஒரு வினாவை பகவான் ஸ்ரீராமர் விடுத்திருக்கிறார். இத்தனை விதமான வஸ்துக்கள், தாவரங்கள், மனிதர்கள் உட்பட இத்தனை சீவராசிகள் எப்படி உருவாகின? அதற்கு எது காரணமாக இருந்தது? அதற்கான மூலம் விதை எது என்கிற கேள்வியை கேட்கிறார். வசிஷ்டர் சொல்லக்கூடிய கருத்து, அதனுடைய பதில் நம் அனைவருக்குமானதாக இருக்கும். எல்லா சுகதுக்கங்களுக்கும் முதல் காரணம் சரீரம். செடி கொடிகளின் மலர்ச்சிக்கும் வளர்ச்சிக்கும் வசந்த காலம் எப்படி காரணமாகின்றதோ அதே மாதிரி இந்த தேகமும் சித்தின் பாவ அபாவ தன்மைகளால் ஏற்படும் சுகதுக்கங்களின் விஸ்தரிப்புக்கு காரணமாகிறது. இந்த சித்தின் பாவனைகள் சொப்பனம் ஏற்படுவது போலும் சங்கல்பத்தில் கந்தர்வ நகரம் ஏற்படுவது போலும் தான் உண்டாகின்றன. சித்தின் விஸ்தரிப்புக்கு காரணம் இருவகைப்படும். அதாவது பிராணனுடைய ஸ்பந்தம், திடமாகிய பாவனை. காரணம் இரண்டென்று சொல்லுவது அனுபவத்திற்கு விரோதமில்லை. உதாரணமாக ஜலம் எடுக்கும் விஷயத்தை கவனித்தால் ஜலம் இருக்கும் இடமும் அதை எடுக்க பாத்திரமும் தேவை. ஒன்று மட்டும் இருந்தால் போதாது. அதே மாதிரிதான் சித்தின் விருத்திக்கும் இரு காரணங்கள் இருப்பது சகஜமே. நாடிகளில் பிராணனுடைய ஸ்பந்தம் ஏற்பட்டவுடன் சித்தும் ஏக காலத்தில் விஸ்தரிப்பை அடைய தயாராக இருக்கிறது. பிராணன் இயங்குவது நின்றால் சித்தின் அசைவும் நின்றுவிடும். இந்த கருத்து துல்லியமாக இருக்கிறது. சித் அதாவது அறிவு. அறிவு என்பதுதான் சிருஷ்டி, அதாவது உடல்கள் ஏற்படுவதற்கு காரணமாகிறது. மனிதன் எதை பற்றி சிந்திக்கிறானோ அதாகவே மாறுகிறான் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். இதை தொடர்ந்து நம்முடைய முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்தபடியாக அனுபவத்திலே கொண்டு வந்து மற்றவர்களுக்கு கற்பிக்கக்கூடியவர்களும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எனவே மனம் எதை நோக்கி விருப்பத்தை காட்டுகிறதோ அதுவாக மாறுகிறது. ஆனால் யோகத்திலே வெற்றி பெற வேண்டும் என்று கருதக்கூடியவர்கள் மனதின் ஓட்டத்தை, போக்கை தடுத்து நிறுத்துகிறார்கள். எந்தவிதமான ஆசைகளுக்கும் இடங்கொடாது ஆகிவிடுகிறார்கள். ஒருவன் தன் வாழ்நாளிலே
ஒரு குறிப்பிட்ட சீவராசியை குறித்து சிந்தித்து அந்த சிவராசியாக நான் இருந்தால் நன்றாக இருக்குமே என்று கருதி அதை ஆழ்மனத்திற்கு கடத்திவிட்டான் என்று வைத்துக் கொள்வோம். அவனுடைய மறுபிறவி அவன் எதிர்பார்த்த அந்த சீவராசியின் பிறவியாகவே மாறியிருக்கும். இப்படித்தான் ஒரு தேகத்திலே இருந்து மற்றொரு தேகத்தை ஒவ்வொரு ஆன்மாக்களும் எடுக்கின்றன என்கிற கருத்து இங்கே சொல்லப்படுகிறது. மிகவும் நுணுக்கமாக இதை ஆராய்ந்து பார்த்தால் இது உண்மை என்று நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும். நாடிகளில் பிராணனுடைய ஸ்பந்தம் ஏற்பட்டவுடன் சித்தும் ஏக காலத்தில் விஸ்தரிப்பை அடைய தயாராக இருக்கின்றது. பிராணன் இயங்குவது நின்றால் சித்தின் அசைவும் நின்றுவிடும். பிராணன் நிரோதப்பட்டு அசைவின்றி இருந்தால் அப்பொழுதுதான் சாந்தி ஏற்பட்டதாகும். பிராணனின் அசைவு மறுபடியும் நேரும் பொழுது அதே க்ஷணம் உணர்ச்சியும் உண்டாகிறது. இந்த உணர்ச்சியானது தேகத்தில் ஸ்பரிக்கும் பொழுது தோற்ற ஜாலங்கள் ஏற்படுகின்றன. எந்த இந்திரியத்தை அனுசரித்து நிற்கிறதோ அதன் மூலம் அந்த க்ஷணம் தோற்றமுண்டாகும். சுழன்று கொண்டிருக்கும் சக்கரத்தில் உட்கார்ந்திருப்பவன் காணும் காட்சிகளைப் போல் உணர்ச்சிகள் ஓடும் வழியெல்லாம் காட்சிகள் தோன்றுகின்றன. இங்கே அழகான ஒரு விளக்கத்தை வசிஷ்டர் குறிப்பிடுகிறார். ஜீவனிலிருந்து வெளிப்பட்டு வந்த ஜீவசக்தியாய் வாயு சலிக்கும் போதுதான் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்கிற நான்கும் உருவாகின்றன. இவைதான் இந்த உலகத்தினுடைய சிருஷ்டிக்கு அடிப்படை காரணமாக இருக்கின்றன. ஜீவசக்தியாகிய வாயு சலிக்காமல் ஜீவனிலேயே லயப்பட்டுவிட்டால் அப்போது எந்த விதமான சலனத்திற்கு வேலையில்லை, எந்த விதமான தோற்றம் ஏற்படுவதில்லை, எந்த விதமான பிறவியோ சிருஷ்டியோ ஏற்படுவதில்லை. அப்படியென்றால் பிறவி என்கிற நிலையிலே இருந்து தன்னை காப்பாற்றிக் கொண்டு பிறவாமை என்கிற பெருநிலையை அடையக்கூடிய யோகிகள் மனதை எக்காரணத்தை கொண்டும் சிவசக்தியாகிய வாயுவிலிருந்து வெளிப்பட்டு விடாதபடியாக கவனமாக காப்பாற்றுகிறார்கள். இது ஒரு நீண்ட நெடிய பயிற்சியின் முடிவாகவே கிடைக்கிறது. இதை அனுபவப்படுத்தி கொண்டு விட்ட ஞானிகள் மகான்களுடைய உதவி இல்லாமல் இதை அடைய முடியாது என்பதையும் நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது. எனவே எந்த காரியத்தை செய்தாலும் குருமார்களுடைய உதவியும் அவர்களுடைய சமீபத்தினுடைய தத்துவமும் புரிந்திருந்தால் ஒழிய நம்மால் இவற்றை அடைய முடியாது. வெறும் வாய் வார்த்தைகளால் மாத்திரம் இவற்றை நாம் புரிந்து கொண்டு விட முடியாது என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். இந்த உணர்ச்சியானது தேகத்தில் ஸ்பரிக்கும் பொழுது தோற்றஜாலங்கள் ஏற்படுகின்றன என்று சொல்லுகிறார். அதாவது ஜீவசக்தியாகிய வாயு சலிக்கும் போதுதான் மனமாக மாறுகிறது. மனமாக மாறும்போதுதான் இந்த விதமான தோற்றஜாலங்கள் ஏற்படுகின்றன. மனம் இல்லாத போது எதுவும் ஏற்படுவதில்லை. இதை எளிமையாக ஞானபிதா சித்தவேதத்திலே சொன்னபடியாக பார்ப்பதாக இருந்தால், ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருக்கும் போது, அதாவது கனவற்ற உறக்கம் சுளுத்தி என்கிற நிலையில இருக்கும் போது மனம், இந்த உடல், இந்த உலகம் என்கிற எதுவுமே இல்லாமல் இருந்தது. இவையெல்லாம் எப்போது ஏற்பட்டன என்று பார்த்தால் தூக்கத்திலிருந்து கண் விழித்த போதுதான் ஏற்பட்டன. எனவே ஜீவசக்தியாகிய வாயு சுளுத்தி என்கிற நிலையிலே ஜீவனோடு கலந்து நிற்கிறது. அப்போது சலனம் இல்லாமல் இருக்கிற காரணத்தால், மனோவிகாரங்கள் இல்லாத காரணத்தால் இந்த உலகம் என்பது இல்லாமல் இருக்கிறது. மறுபடியும் ஜீவசக்தியாகிய வாயு சலித்து கீழே இறங்கி வந்து மனமாக விரியும் போதுதான் இந்த உலகம் என்பது சிருஷ்டிக்கப்படுகிறது. ஞானிகள் தங்களுடைய கடும் தவத்தால், இடைவிடாத முயற்சியால் மனதை வெளியிலே வரவிடாதபடியாக சிவசக்தியாகிய வாயு என்கிற நிலையிலேயே, சித் என்கிற அறிவு நிலையிலேயே சீவனை சென்று சேர்ந்து விடும்படியாக மாற்றியமைத்துக் கொள்கிறார்கள். இப்படித்தான் ஞானிகள் மகான்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே தங்களை மேன்மைப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். ஆனால் இந்த விதமான நிலைகளை நாம் அடைய வேண்டும் என்றால் அதற்கு நம்முடைய உத்தம சத்குருமார்களின் உதவி நிச்சயம் தேவை என்பதே இந்த நூலிலே நாம் வாசித்தவைகள் மூலமாக அறிந்து கொள்ளக்கூடிய கருத்தாக இருக்கிறது. நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.